கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை தியானிப்போம். ஜெபத்தை குறித்து. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் அப்படின்னு ஆண்டவர் 15ஆம் வசனம் வரையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நாமோ அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணும்போது நிறைய ஒரு சில ஊழியக்காரர்களை நம்ம பார்த்துருக்குறோம். ரோட்லேயே நின்று ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றார் ஆண்டவர். சந்தில் ஜெப ஆலயங்களில் அவர்கள்லாம் மாயக்காரர் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் யார்? மாயக்காரர் காணும்படி நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. மாயக்காரர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய அறை வீட்டை பூட்டி கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். அப்படின்னா நாம் ஜெபம் பண்ணும்போது நீண்ட ஜெபம் தேவையற்றது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணுன்றது எனக்கு முன்னமே தெரியும் இல்லையா? உனக்கு என்ன வேண்டும் என்றது உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உலகத் தோற்றத்துக்கு முன்னாலே உன்னை அறிந்திருக்கிறேன்றார். நாம் இந்த உலகத்துக்குரிய மக்கள் தான். நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு விசேஷ நாட்கள்னு ஆண்டவருடைய எல்லாமே நமக்கு விசேஷ நாட்கள் தான். அதில் நாம் திருமண நாள், ஆண்டவருடைய பிறந்த நாள், இது மாதிரி நாட்களை நாம் கொண்டாடும் போது பல உறவுகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இல்லை நாம் போவோம். கூட்டமாக உறவுகள் சேர்ந்துருக்குது ஆலயங்களுக்கு போகும்போது இது ரொம்ப முக்கியமான விசேஷமான நாட்களாக நாம் அதை பார்க்கும்போது அந்த காலகட்டங்களில் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேணும், நல்ல ஆடை வேணும், அழகு ஆடை வேணும்னாலும் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனாலும் என்ன சொல்வோம், நம்ம பிள்ளை கேட்கட்டும், அவனுக்கு என்ன வேணும்னு, என்ன ஆடை வேணும்னு கேட்கட்டும், நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு பண்ண சொல்கிறார். உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு. மற்றபடி நமக்கு தேவை என்ன என்றது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றும் இந்த பூமியில் மறைவானது ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கேட்க சொல்கிறாரு. அதை நீண்ட ஜெபமாக பண்ணாத. மாயக்காரர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளில் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ணுவாங்கன்றார். அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள். இப்போ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பலன் அப்பவே அவங்களுக்கு கிடைக்கும்னாக்கா கொடுக்க மாட்டார். அது பலனை அது பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறார். அது மாதிரி நீ ஜெபம் பண்ணும்போது அவ்வளோ நீண்ட ஜெபமோ மக்கள் பார்க்கும்படி செய்யாத. உன் அறை வீட்டை பூட்டினா இதில் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய ரீதியில் உன் மனதினுடைய அறை, உன் மனதில் வெவ்வேறு சிந்தனைகள்லாம் ஜெபம் பண்ணும்போது நிறைய சிந்தனைகள்லாம் வரும் இல்லையா? அப்படி இல்லாமல் ஒரே நோக்கம், ஆண்டவர் நினைவாக நீ ஜெபம் பண்ணுன்றது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். நம்ம உலக பிரகாரமாக சரீர பிரகாரமான ஒரு அர்த்தம் நம்மளுடைய அறை வீட்டை பூட்டி நம்ம அறையில் ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி தனித்தனியாக ஜெபம் பண்ணணும். இந்த கூட்டு ஜெபம் பண்ணுறது, கை கோத்துனி ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படாத ஒன்று. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஆண்டவர் பார்ப்பார். யாருக்கு தரணும், யாருக்கு தரக்கூடாது, யாருக்கு பலன் அளிப்பார், யாருக்கு பலன் அளிக்க மாட்டார் நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் எல்லாரும் ஒரே இதுவாக கை கோத்துக்குவோம். அப்படியெல்லாம் இல்லை. அவர்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து அதுக்கப்புறம் தன்னுடைய வேண்டுதலை செய்யணும். இதில் தொடர்ச்சி ஜெபம் அப்படின்னாலாம் நிறைய சொல்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணு, அறை வீட்டை இதை ஒருமையில் தான் பேசுகிறார். நீன்னு சொல்கிறார். இங்கே நீ ஜெபம் பண்ணும் போதுன்னு சொல்கிறார். மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம்னு சொல்கிறார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒருமையில் தான் சொல்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க,
எல்லாரும் அப்படின்னு சொல்லலை அவர். ஆனால் இன்றைக்கு வந்து கேட்டால் ஒற்றுமை அப்படின்னலாம் ஏதோ சொல்கிறாங்க. சரி, அவர்களுடைய சிந்தனை அப்படி இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லுதுன்னு மட்டும்தான் நாம் பார்க்கணும். இந்த உலகத்து மக்களுடைய சித்தாந்தத்தையோ சிந்தனையோ நாம பின்பற்றினா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாம செய்யணும். நீ ஜெபம் பண்ணும்போது தான் சொல்றார். அப்போ ஒரு தனி மனிதனை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார். எங்க எப்படி சொல்றாருன்றதை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ தனித்தனி மனிதனா ஜெபம் பண்ண வேண்டும். தனித்தனி மனிதனா இந்த கம்யூனியன் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அப்பம் திராட்சை, அதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாகவும் அப்படியெல்லாம் போயிட்டு எடுக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பாவ அறிக்கை பண்ணி நாம கம்யூனியன் எடுக்கலாமா, அதுக்கு தகுதியானவர்களான்றெல்லாம் தன்னைத்தானே சோதித்தறிஞ்சு தான் போய் எடுக்கணும் இல்லையா. ஆனால் கூட்டமாக போகிறது, குடும்பமாக போகிறது, இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரான்னா இல்லை. ஆனால் அப்படி ஒரு இதை இவங்க கற்பிக்கிறாங்க. சரி, அப்போ ஜெபம் பண்ணும்போது நாம் என்ன செய்யணும்? தனித்து ஜெபம் பண்ணணும். அறை வீட்டை பூட்டி ஜெபம் பண்ணணும். நீண்ட ஜெபம் பண்ண வேண்டாம். ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதை தான் என்ன சொல்றாரு, ஆண்டவரே ஒரு ஜெபம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு மத்தேயு 6ல். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலம்பாதீங்க. வீண் வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கும் என்று நினைக்கிறார். நம்ம அதிகமாக பேசணும்னா அது கேட்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு உலகத்தில் என்ன எல்லாமே தெரியும். அப்போ நீ ஜெபம் பண்ணணுன்றது தான் ஆண்டவருடைய நோக்கம். நம்மளை நினைக்கிறானா, அப்பா கூட என்ன இப்போ நம்மள்கிட்ட கேட்குறானா, நம்மளை நினைவு கூறுறானா, நாம் கொடுப்போன்னு நம்புறானா அப்படின்னு தான் இந்த பூமிக்குரிய தகப்பனே நினைக்கும் போது, ஆவிக்குரிய தகப்பன் நம்மளுடைய நினைவாக இருக்கிறானா, நம்ம மேலே பற்றுதல் இருக்கிறா, நம்மளை விசுவாசிக்கிறானா, அதை தான் பார்ப்பாரே தவிர நீ என்ன வேணும்னு கேட்குறன்னு அவருக்கு தெரியும். உனக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணுன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். கல்வி நேரத்தில் கல்வி கொடுக்கறது, அதே போல் வந்து உணவு நேரத்தில் உணவு, உடை, இது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளை விசுவாசிக்கிறானா, நம்மக்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுப்பான்னு நம்புறானா, விசுவாசிக்கிறானா, நம்ம நினைவாக இருக்கிறானா, இது எல்லாம் தான் ஆண்டவர் பார்ப்பதற்காக ஜெபம் பண்ணுன்றாரு. நாமோ சுருக்கமாக ஜெபம் பண்ணுன்றார் ஆண்டவர். 2 வார்த்தை ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதினாலே போதும். ஆசீர்வாதத்திலே எல்லாமே அடங்கி போச்சு இல்லையா. 2 வார்த்தை. ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிற வார்த்தை வேணா அதிக வார்த்தை பேசலாம். ஆண்டவர் புகழ்ந்து பேசி பாவ மன்னிப்பு கேட்டு என் பாவ குற்றங்களை மன்னியும் ஆண்டவர்னு சொல்லிட்டு தான் உன்னுடைய வேண்டுதலை சொல்லணும் இல்லையா. அது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அது மாதிரி தான் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதிக வசனிப்பால் வீண் வார்த்தை அளப்பாதன்றார். வீண் வார்த்தை அளப்பாத, அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கும் என்று நினைக்கிறார்கள் என்றார். நினைக்கிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்க மாட்டேன்றார். அதனால அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதை சொல்லிட்டாரு பாருங்க ஆண்டவர். நம்ம வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஆனால் அவர் ஆண்டவர் சொல்றது எதுக்காகன்னா, நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணால் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நாம விசுவாசிக்கிறோமா, அந்த நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறோமா, ஆண்டவர் அனுதினமும் நாம நோக்கி பார்க்குறோமா, இதுதான் ஜெபத்து பண்ண சொல்லி ஆண்டவருடைய நோக்கம். அதை விட்டுட்டு நாம் அதிகமாக பேசுறது, புகழ்ந்து பேசுறது, மனுஷனை புகழ்ந்து பேசுகிற ஜெபம்லாம் நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்குறேன் இல்லையா. அதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்னு பரமண்டலம் இருக்கிற ஜெபத்தை நம்ம எல்லா மக்களுக்கும் தெரியும் இல்லையா. அதை சொல்லியிருக்கிறார். அதில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையின் எடுத்துக்கொள்ளும், ஒரு ராஜ்யம் வல்லமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்லாம் சொல்றார் ஆண்டவர். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். இப்போ ஆண்டவர் வந்து மன்னிக்கிற குணம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு, வேற எந்த சித்தாந்தம்னா புரியுதா உங்களுக்கு, வேற எந்த மத நூல்களிலும் சொல்லாதது மன்னிப்பு. ஏன்னா மற்ற மத நூல்கள் எல்லாம் வந்து இறைவனே வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, சூரசம்சாரம், கொலை செய்யறது, வெட்டி போடுறது, அதெல்லாம் செஞ்சுருக்குது. அதே மற்ற இதுல எல்லாம் நாம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லையா. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சொல்லுக்கு சொல், இதெல்லாம் இருக்கு. விழிக்கு விழின்றாங்களா, இதெல்லாம் வந்து இன்னமும் நிறைய மத கோட்பாட்டில் இருக்கு. ஆனால் இதே நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அதுதான் கிறிஸ்துவம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து தான் பழைய உடன்படிக்கை மிதித்து போட்டார்னு இருக்குது.
அதனால அதை மிதித்து போட்டோன்னு அழுகிற வரலாற்று நிகழ்வுகள், ஆசீர்வாதங்கள், யார் யார் ஆசீர்வதிச்சார், எதற்காக ஆசீர்வதிச்சார், அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் புதிய ஏற்பாடு புரியும். அதுக்காக தான் நமக்கு அது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் குத்தும் போது, விழாவில் குத்தும் போது, சிலுவையில் அறையும் போது, முள்முடி சூட்டும் போது, கையில் காலில் ஆணி அடித்து குத்துயிரும் கொலவுயிரும் அவரை சிலுவையில் தொங்க விட்ட போது அவர் சொன்ன வார்த்தை பரமபிதாவுக்கு வேண்டுகிறாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் மன்னிப்புன்ற ஒரு பெரிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? உலகத்தில் அதிக மக்கள் இன்னைக்கு கிறிஸ்துவம் தெரியாத மக்களோ, கிறிஸ்தவத்தை தெரிஞ்சிக்க விரும்பாத மக்களோ, அதை எதிர்க்கிற மக்கள் கூட யாராவது கை கால் பட்டுட்டா போகும்போது வரும்போது எல்லா இடத்துலையும் சாரின்றாங்க இல்லையா? மன்னிச்சுக்கோன்னு கூட சொல்றது இல்லை, அவங்க மொழியில கூட பேசுறது இல்லை, சாரின்னு சொல்றது. காரணம் என்னன்னா, அந்த சாரின்ற வார்த்தை ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக மக்கள் மத்தியில் அதை பரப்புனாங்க, அதை கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா? அதனால தான் அவர்கள் சாரின்னு எல்லாத்தையும் சொல்றது. அதுபோல மன்னிப்புன்றது இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாம மன்னிச்சாதான் நம்மளுடைய குற்றங்களை பரமபிதா நமக்கு மன்னிப்பாருன்னு உறுதியா சொல்றாரு ஆண்டவர். நீங்கள் உங்கள் மனுஷர் தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். அப்போ நாம மன்னிக்கணும், மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும், அவர்களுக்கு ஆண்டவருடைய வேத வசனங்களை சொல்லணும், அதெல்லாம் எடுத்து சொல்லணும். இது போல சமாதானத்தோடு வாழ்வோம், இது போல ஜெபம் பண்ணுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.